அனைவருக்கும் வணக்கம். எதுவும் இந்த மண்ணை நம்ம நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 15 ஆண்டு காலமாக நம்ம நின்று இந்த களத்தில் முழுமையாக மக்களுக்காக அப்படியே இரவு பகல்னு பார்க்காம நேரங்காலம் இல்லாமல் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ சமீபமாக அது அடித்து அது சுக்குநூறாக உடையிற அளவுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ அது எப்படி நம்ம இதை பார்த்துட்டு கடந்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறதுனால தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு ஈழ போராட்டம் நடந்த காலகட்டங்கள் 1983 காலகட்டங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஈழ போராட்டம்னு எல்லாரும் வாயாலையும் சொல்லிட்டு இருந்ததை இல்லைடா, அது ஈழ போராட்டம் கிடையாது, அது நம் இனத்தின் போராட்டம், அது தமிழர் ஒவ்வொருத்தரோட போராட்டம், அது அவங்க அவங்களுக்காக மட்டும் நிற்கல, நமக்காக தான் நின்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் மிக சிறப்பாக தமிழினத்தின் தமிழ் தேசியத்தின் பேராசிரியராக அரசியல் களத்தில் நின்று எங்களை எல்லாரையுமே அரசியல்படுத்தி மக்கள்னா என்ன, மக்களுக்காக உழைக்கிறதுனா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டி இன்னைக்கு வழிவகை செய்து இது போல சரியா இராணுவ கட்டுப்பாடோட இருக்க முடியாதவங்க இந்த இடத்துல இருந்து வெளியில போய் அங்கிருந்து போய் அண்ணன் மேல பல பழிகளை சொல்லி அந்த பழிகள் சொன்னாலும் பழிகள்ங்கிறது வெறும் சொற்கள் தானே தவிர நம்மளை காயப்படுத்துற கற்கள் அல்ல அப்படிங்கிறத எங்களுக்கு நினைவுபடுத்தி வழிகாட்டிட்டு இருக்கிற அண்ணன் சீமானின் உழைப்பை இப்போ சமீபமா இந்த விசிலடிச்சங்க குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். யார இவங்க விஜய் இருக்கிறாங்கல்ல, இந்த புரட்சியாளர் மாதிரி நிற்கிறாங்க. வளரட்டும், புதுசா வர கட்சி தமிழக வெற்றி கழகம் நல்லா வளரட்டும், டிவிக்கே நல்லா வளரட்டும். ஆனா அதோட வளர்ச்சிங்கிறது எப்படி ஒரு கட்சை வீழ்த்துது, இல்ல ஒரு அரசியல் கட்சை வீழ்த்தும், இல்ல ஒரு அரசியல் அமைப்பை வீழ்த்தும் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடலாம். ஆனா அது எதையும் வீழ்த்தாதுங்கிறது அடுத்தது. ஆனா எதை வீழ்த்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சூடு சோரணையோட அவங்க எந்திரிச்சு இப்பதான் தமிழர்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர் நிலம்னா என்ன, தனக்கான தன்மானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சமூகம், ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு மாணவ கூட்டம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதை முழுவதும் அடிச்சு உடைக்கிற அளவுக்கு இப்போ நிறைய வேலைகள் நடக்குது. இப்போ ஒரு உளவியெல்லாம் நடக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாகனத்துல பேருந்துல நம்ம போயிட்டு இருப்போம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இந்த சிறுநீர் கழிக்கணும்லாம் தோணாது. ஆனா வாகனம் ஏதாவது ஒரு இடத்துல நின்று யாராவது ஒருத்தவங்க இறங்குறாங்க பாருங்க, அப்போ எல்லாருமே வாகனத்துல இருந்து இறங்குவாங்க. இது சைக்காலஜியா நம்ம பார்த்துருப்போம். அதே போலதான் ஒரு டீ குடிக்கிறதுக்கு போவாங்க. இவர் அப்போ டீயை குடிச்சிருப்பாரு. ஆனா அவங்க போய் இறங்கின கையோடைய இவருக்கும் போய் இறங்கணும், போய் டீ குடிக்கணும்ன்ற அந்த ஒரு உளவியலா தோணும். அதே போலதாங்க இப்போ இந்த கூட்டங்கள்லாம் பார்க்குற அந்த சிறியவர்கள் இருக்காங்கல்ல, எப்போவுமே ஒரு 15-16 வயசுல அந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன தோணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹீரோயிசம் மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இது வரைக்கும் வந்த கூட்டங்கள் எல்லாமே சரியா அந்த இளைஞர் பட்டாளம் எல்லாமே சரியா ஆயிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் தலைமையில மிக சிறப்பா எல்லா வேலையும் நம்ம பிள்ளைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டங்கள் நேரத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்க, எவ்வளவு ஒரு அதாவது அது எப்படி சொல்றதுல ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வகையா தான் இந்த பசங்க அன்னைக்கு நேற்று நடந்துக்கிட்டாங்க. இது யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நானும் ஒரு ரசிகராக இருந்திருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா இது போல ஒரு பைத்தியகாரத்தனத்தை நாங்கெல்லாம் பண்ணது கிடையாதுங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, நல்லா வாகனம் வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு மேல தொப்புன்னு குதிக்கிறாங்க. கேட்டா ஸ்பைடர் மணி மாதிரி இருக்கிறாங்களாம். இது அந்த கூட்டத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவையில வச்சு நடத்துறேன் 2 நாள் கூட்டம், அது என்ன இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம்லாம் சொன்னாங்க. அங்க ஏதாவது கருத்து இருந்துச்சா? இது போய் இவர் விஜய் சொல்றாரு, நீங்க போய் வெளியில போய் சொல்லுங்க, நீங்க போய் சொல்லுங்க, மக்களை போய் சந்திக்க நீங்க போய் சொல்லுங்கன்னு. என்னத்துக்கு சொல்லுவாங்க? தொப்புன்னு கீழே குதிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல எழுதி கொடுத்ததை தவறா அந்த பின்னாடி வர வேண்டியதை முன்னாடி வர வேண்டிய பின்னாடி சொல்லிவிட்டு தத்தப்புன்னு உளர்னாரு விஜய், அதை சொல்லுவாங்களா? இல்ல எதை சொல்லுவாங்க? எவ்வளவு ஒரு கூட்டம், உண்மையிலே அந்த கூட்டத்துல அவ்வளவு ஒரு கூட்டம் வர்றதுன்னு நான் அதை ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறேங்க, வரவேற்கிறேன். ஆனா அந்த கூட்டத்தை ஒரு தலைவனாகப்பட்டவன் இல்ல தலைவன் ஆகணும்னு விரும்புறவன் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தலைவன் ஆகிறதுக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பட்டாளம் வருது. அந்த பட்டாளம் ஏதோ நம்மளை தலைவர் நம்மளை சரி பண்ணிடுவாரு, அண்ணன் நம்மளை சரி பண்ணிடுவாரு, இல்லை எதிர்காலத்தை நம்ம தான் அப்படியே முறுக்கி
தள்ள போறோம் அப்படின்ற கூட்டம் அது போல நினைச்சுதான் அந்த கூட்டம்லாம் வருது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அது அது போல பசங்க நின்று அவங்களுக்கு வழக்குகள் வாங்கி அவங்கெல்லாம் வாராங்கன்னா, ஒரு முதல் நாள் இந்த என்ன சொல்றாங்க, முதல் காட்சி ஒரு ஒரு நடிகனோட படத்தை ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்க, அது போலதான் அந்த கூட்டம் வந்தது நேற்று. அது போல வர கூட்டங்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா பரவாயில்ல, வர இடத்துல முழுவதுமே எல்லா இடத்துலையுமே அப்படியே தவறாகவே நடக்கும். அது இப்போ நம்ம இதுல விமான நிலையத்துல பாருங்க, அங்க அதுக்கு மேல அதுக்கப்புறம் வாகனம் வர பகுதி முழுவதுமே அங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துறாங்க, அங்கெல்லாம் அனுமதி கொடுத்துறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒன்று நடத்தணும், நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒன்று பேசணும்னா இவங்களும் சுருக்கிக்கும். இப்போ நேற்று கூட தம்பி நேத்தா முன்னாள் இடுமா பேச வேண்டிய கூட்டம் பண்ருட்டி பக்கத்துல நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அது ஏதோ காரணம்லாம் சொல்றாங்க. நமக்குள்ள என்ன தோணுதுன்னா, இது போல பல விஷயங்கள் நெருக்கடியெல்லாம் நீங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அங்க கொடுக்கல, வாழ்த்துறோம். நீங்க கொடுக்கணும்னு நாங்க சொல்ல வாழ்த்துறோம். அதே சமயங்கள்ல அவர் விஜய் அவருக்கான வேலையை அங்க செய்தாரா, இல்ல அவர் தான் செஞ்சாரோ இல்லையோ, அந்தாண்ட இருக்கவங்க செஞ்சாங்களா, இது உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கறதுக்குலாம் நிறைய பேர் வந்தாங்களே, அவங்களாம் செஞ்சாங்களான்னு பார்த்தா இல்ல. ஒரு 15 நிமிஷம் நினைக்கிறேங்க, புஷி ஆனந்த், இப்போ என்ன ஆனந்த் அவர் பேரு, என்ன ஆனந்த்னு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவர் என்ன செய்யறாரு, ஏய் கீழே இறங்க, ஏய் எல்இடி கீழே இறங்க, ஏய் கீழே இறங்க. யார்கிட்ட சொல்றாரு, தெரியாத ஆட்கள்கிட்ட சொல்ல, புதுசா வந்திருக்க ஆட்கள்கிட்ட சொல்ல. இவங்க யாருக்கு அந்த QR கோட்லாம் கொடுத்து பாஸ்லாம் வச்சு வர வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களோ, அவர்களோட அந்த ஒரு பட்டாளத்துல அவங்களோட சேர்ந்தவங்கள்ட்ட தான் இவர் கத்திட்டு இருக்கிறாரு. கீழே இறங்க கீழே இறங்க, ஏய் தலைவர் எட்டி பார்க்காத, அவர் தான் இங்க உட்கார போறாருல அப்படின்னு சொல்லி அவரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இங்க இந்த நாடகம்லாம் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி வச்சாங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் போட்டாங்க பாருங்க. டான்ஸ் போடும்போது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கப் ரூம்னு இருக்கும், அந்த ஓலை குடிசையில சில இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஆட்டம் கட்டி அதில் வச்சிருப்பாங்க. அதுல ஏதோ அந்த உடை மாத்திரெல்லாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி ஆளுங்க நின்றுட்டு இருப்பாங்க, வரட்டிட்டு இருப்பாங்க. அங்கதான் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் எட்டி பத்திரக்கூடாது, அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதே போலதாங்க நிறுத்து தலைவர்லாம் எட்டிலாம் பார்க்கக்கூடாது, அவர் இங்கே உட்கார போறாரு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆளை கொண்டாந்து நிப்பாட்டி ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க. அந்த மார்க்கெட்டிங் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சா நீ போய் சொல்லுங்கிறாரு. அவன் என்ன சொல்றன்னு தெரியல அவனுக்கு. இல்ல இதுதான் நான் சொல்லி கொடுக்குற, நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அப்படின்னு சொல்லல. ஆனா இவ்வளோ ஒரு மக்களை திரட்டி பல போக்குவரத்துகளுக்கெல்லாம் இடைஞ்சல் செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை அங்க திரட்டி காட்டி இருக்கிறாங்க. கேட்டா களத்துக்கு வரல நீங்க இப்ப வந்துட்டோம் பாத்தீங்களா. தப்பு ப்ரோ, ரொம்ப தப்பு. வந்தா இப்படிதான் வருவேன் அப்படின்னா, ஒண்ணு தின்னா இதான் தின்மை அப்படின்றப்ப ஒரு பழமொழி இருக்கும் பாருங்க, அது பேச வேண்டாம். என்ன அது போல நடந்துக்க கூடாது ப்ரோ, இது சரியில்லை. நீங்க முதல்ல ஒரு அரசியல் கத்துக்குங்க, அரசியல் படுத்துங்க. இப்போ என்னடா நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, என்ன நீ நாம் தமிழர் கட்சி இந்த ஊடகம் வச்சுட்டுங்கிறதுனால இப்பெல்லாம் பேசுறியா அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். நாங்களும் அப்படிலாம் இருந்தோம். அதான் நான் கிடையாது, நான் தானே அன்னைக்கே வட்டி விட்டுருப்பாரு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் குறைவான ஆட்கள் இருந்த காலகட்டங்கள்லாம் அது போல சமயங்கள்ல அண்ணன் வாகனத்துல போறாருன்னா, எதுக்கு அதை சொல்றேன், சீமானையோட எவனும் சிறந்தவன் இந்த மண்ணில் இப்போதைக்கு சம காலத்துல யாரும் கிடையாது. எவன் சொல்லிட்டேன்னு வந்துடாதீங்க, யாரும் கிடையாது. சீமான் தான் இந்த மண்ணுக்கு சிறந்த ஒரு மனிதன், சீமான் தான் ஒரு சிறந்த தலைவன், சீமான் தான் இளைஞர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியா இருப்பாரு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுக்காக தான் நான் சொல்றேன். நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, நேற்று இன்னைக்கும் அவங்க இங்கேருந்து வந்த கேட்கு உடனே விஜய் பேசுவேன் என்ன சொல்றாரு, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவங்க. நான் இதெல்லாம் எப்படின்னா இந்த உசுப்பேத்தி விடுற வேலை, இதெல்லாம் உசுப்பேத்தி விட்டு அவன் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு மயக்கத்துல இருக்கும்போதே அவன்கிட்ட பறிச்சுக்கிறது. இது சரியில்லை. இது ஒரு அறம் சார்ந்த அரசியலுக்கு அழகு கிடையாது. ஒரு இளைஞர் பட்டாளம் அங்கேருந்து உங்களை நம்பி வருது நிக்குதுன்னா, அவர்கள் அப்படிதான் வருவான். சின்ன வயசுக்கு பசங்க அப்படிதான் இருப்பாங்க. வரும்போது அவர்களை எப்படி வழிபடுத்தணும். அண்ணன் சீமான்ட்ட வரும்போது நாங்கள்லாம் ரொம்ப ஒரு இதா இருப்போம். இப்போல்லாம் உங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசையும் எதிர்க்கணும், மாநில அரசையும் எதிர்க்கணும். ஏன் எதிர்க்கணும், எங்களை அவன் எதிர்த்துட்டான், வேற வழி இல்லை. அதனால நாங்கள் எதிர்க்கணும், வேற வேற வழி இல்லை. ஏன்னா அதெல்லாம் செய்தாதான் எங்களால் எப்படியாவது அந்த ஒரு எங்க இனத்துக்கான போறோம். ஏன்னா இப்போ நாங்களாம் எங்க இனம் தான் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம்.
அது போல ஒரு போரை வந்து எப்படியா நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அன்னைக்கு வந்து இன்னைக்கு எப்படி ஒரு ரசிக கூட்டமாட்டம் வந்து நின்னீங்களோ, இன்னைக்கு எப்படி இந்த மக்கள் இந்த இளைஞர்களை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது போல அன்னைக்கு மாத்தி வச்சிருந்தாங்க. அதனால என்னமோ தெரியல, எங்களோட சொந்தங்கள் சொல்ல போனா கூட பிறந்தவரோட கதறல் எதுவுமே வந்து இவங்களுக்கு விழாமே போயிடுச்சு. இன்னைக்கு திருப்பி வந்து ஒரு 15 ஆண்டுகள் வந்து அண்ணன் சீமான் வந்து அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லி இவ்வளோ ஒரு பற்றோட எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிருக்க நேரத்தில் இன்னைக்கு வந்து விஜய் இதே போல வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து தமிழ் தேசம் திராவிடம் ஒன்று, இதுதான் எனக்கு 2 கண்ணு அப்படின்னு சொன்னாரு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லலையே தவிர இப்போ வந்து செய்துட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதில் இப்போ வந்து எவ்வளோ ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க பாருங்க. வீர வணக்கமுமா அவங்களுக்கு அதை இதில் சொல்லிட்டாங்க, அதே போல் வந்து புகழ் வணக்கமும் சொல்லிட்டாங்க, அதில் என்ன வணக்கம் இருக்கோ அத்தனையும் அள்ளி போட்டாங்க. அப்போ ஒரு தெளிவு இல்லாமல் அதே சமயத்தில் வந்து எப்படியாவது அறியணுங்க, அறியணும். அதனால அருவாமனையில் காய வச்சு அறியலாம், தப்பு கிடையாது. காய்கறிகளை வச்சு அறியலாம், கையை வச்சு அறியக்கூடாது. ஆட்சிக்கு வரணும் வாங்க, ஆனால் வந்து எப்படி வரணும், எதுக்காக வரணும், அது மூலம் வந்து தெரியணும். எதுவுமே தெரியாமல் வந்து ஆட்சிக்கு வரணும் வந்துன்னா ஆட்சி மசாலா வைக்கிறதோடு வர முடியாது. எங்கள் ஆட்கள், அதாவது எங்கள் பசங்க, நாம் தமிழ் கட்சி பசங்க ஒரு காலத்தில் அப்படி வரும்போது அண்ணன் சீமான் அந்த வாகனத்தில் வந்துட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி வந்து எங்கள் பசங்க வந்து தம்பிகள்லாம் வேகமாக வாகனத்தை வந்து அண்ணன் வாகனத்தை முன்னாடி போய் எப்படியா அண்ணனை பார்த்துடுறாங்க. அது போல் பார்ப்பாங்க. அண்ணன் உற்சாகம் பண்ண மாட்டார், ஹார்ன் அடிப்பாங்க. உடனே இவர் சொல்லுவார், எவன்டா வாங்க போகிறதுங்க, தம்பி போயிட்டு அதுக்கெல்லாம் எங்கே விடான்னு சொல்லு, முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கூட, இந்த மேலே வேட்டி எடுத்து கற்றக்கூடாதுங்க, தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது, கூட்டத்துக்கு தம் அடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இது போல் பல இதை வந்து சொல்லி எங்களை வந்து வழிபடுத்தினவர் அண்ணன் சீமான். பல கட்சிகளில் வந்து போராட்டம் பண்ணுறாங்கல்ல, இந்த பஸ் மறியல் இருக்குது, சாலை மறியல்லாம் இருக்குல்ல, இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் 10-15 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து போராட்டம் மட்டுமே தான் எங்களுக்கு வந்து வாழ்வியலாக இருக்குது. நாங்கள் பண்ண போராட்டத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் வந்து இந்த பேருந்து மறியல், அதாவது என்ன ஸ்ட்ரைக்கு, பஸ் மறியல் பண்ணியிருக்கிறோம், இல்லை வந்து சாலை மறியல் பண்ணியிருக்கிறோம், போகிற வர எல்லா வாகனத்தையும் வந்து நாங்கள் வந்து மறைச்சு போட்டுருக்கோம், ஏதாவது ஒன்று கட்டுங்க பார்ப்போம். ஆனால் இல்லை, ஏன்னா அண்ணன் வந்து ஆரம்பத்தே எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, பஸ்ஸில் போகிறவங்க யாருப்பா, அதில் போகிறது வந்து நம்ம அக்கா தங்கச்சா இருக்கலாம், சில பேர் வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்க வந்து மாசமும் இருப்பாங்க, திடீர்னு மருத்துவமனைக்கு போக வேண்டியதாக இருக்கும், ஏதோ ஒரு முக்கியமாக ஒரு வேலை வச்சுருப்பாங்க, அந்த போகும்போது அந்த இதை கொண்டு போய் நகையை கொண்டு போய் அடகு வைக்கணும்னு போவாங்க, அதை நம்ம மறைச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கப்பா, அப்போ நம்ம அக்கா தங்கச்சி நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு இதுக்காக தான் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தோமா, நம்ம இதுக்காக தான் நம்ம கட்சி ஆரம்பித்தோமா, இப்படிலாம் நினைக்க மாட்டாங்களா? அது தப்புப்பா. அது அவங்களே வந்து அதை ஏன்ப்பா இப்பெல்லாம் செய்யலன்னு சொல்லி யாராவது கேட்டாலும் கூட நம்ம செய்யக்கூடாது. இந்த துண்டை எடுத்து கட்டுற மாதிரி தலையில் வந்து கொடி எடுத்து கட்டக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது, கைலி கட்டிக்கிட்டு எங்கேயும் வந்து வரக்கூடாது. அதை கூட்டங்களுக்கெல்லாம் பெண்களை வந்து நம்மளோட கண்களை வந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும், கூட பிறந்தவர்களை வந்து நம்ம எப்படி வச்சுப்போமோ அது போல் வந்து அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி ஒவ்வொரு நாளும் மண்ணுக்காகியும் மக்களுக்காகியும் இந்த மண்ணை வந்து எப்படியாவது வந்து மீட்டெடுக்கணும், இழந்த உரிமைகள் அத்தனையும் வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. எங்களையும் வந்து பல பேரை வந்து உருவாக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து மாற்றுற மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு இப்போ இடையில அவங்க உள்ள லூட்டி இருக்கு பாருங்க, தாங்கே முடியல. நீங்கள் வந்து நல்லா சிந்திங்க, இந்த தம்பிகள் வேணுமா இல்லை அந்த தருதலைகள் வேணுமா, முடிவு பண்ணிக்கங்க. நான் இதுக்கு அதுக்குன்னு ஒன்னே வந்து ஒப்பிடுறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. எந்த கட்சியோட ஒப்பிக்கிட முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து தற்கொலையாக தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப 2 நாளாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது வேற கட்சிகள்லாம் பரவாயில்ல போல இருக்கு. அந்த அளவு வந்து தொண்டர்களை வந்து அவ்வளோ ஒரு மோசமாக வச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த மண்ணுக்கு தேவையா, சரி வருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஒன்று அரசியல்னாச்சும் இவங்க வந்து பூத் கமிட்டி மீட்டிங்லாம் போடுறது வந்து அப்புறம் வச்சுக்கிட்டு முதல்ல வந்து விஜய்க்கு வந்து அரசியல் இல்லை. நீங்கள் வந்து நம்ம நாம் தமிழ் கட்சியோட கூட்டணியும் வர வேணாம், ஒன்றும் வர வேணாம், வந்தீங்கன்னா அண்ணன் தேப்பாரா என்னன்னு தெரில, விரட்டி விட்டுருவாரா என்னங்கிறது நமக்கு தெரில. ஆனால் அண்ணன் என்ன அரசியல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சக தமிழனா நீங்கள் வந்து உணர்ந்து பார்த்து அந்த இதை எடுத்து பாருங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது இளைஞர்கள் தான் இருக்காங்க, மாணவர்கள் தான் இருக்காங்க, பெண்மணிகள் தான் இருக்காங்க, இளம் பெண்கள் தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிள்ளையாவது இது வரைக்கும் குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கெல்லாம் அது குத்தாட்டம் போட்டு இங்கேருந்து எப்போ இங்கே வீட்டுக்குள்ளே போவீங்க? அந்த அரசியல்லாம் இருக்கக்கூடாதுதாங்க நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம், அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தோம். யோசிச்சு வந்து மல்லாக்கு வந்து படுத்துக்காம இவ்வளோ ஒரு ஆண்டுகள் வந்து நாங்கள் வந்து யாரோடையும் கூட்டணி வைக்காம இதுக்காக தானே நாங்கள் ஓடணும். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து முடிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைங்களாம் வந்து மோசமாக ஆடுதுங்க.
இது இப்படிதாங்க வந்து திராவிட கட்சிகள் ஆடினாங்க. அதே திருப்பி ஓடுதுன்னா ஏற்கனவே இவர் விஜய் சொன்னார் பாருங்க, டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படின்னாருல, அதுதான் இப்போ உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. அதோட ஒரு மறு உருவமாக தான் இவங்களுக்கு தெரியுது தவிர, ஏன்னா இவங்களும் வந்து புகழ்ந்துக்கிறாங்க, அவங்களும் வந்து புகழ்ந்துக்கிறாங்க, இவங்களும் தலைவர் தளபதிங்கிறாங்க, அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மாற்றணும்னா முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணுக்கு எந்த அளவு நின்று இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் சரிங்க நல்லா உணர்ந்துக்குங்க. இது போல ஒரு கட்சி இனிமே இந்த மண்ணுக்கு கிடைக்காது. இது போல அண்ணன் சீமான் மாதிரி இன்னொருத்தர் இந்த மண்ணுக்கு வரவே முடியாது. திரையில வேணா வந்து அந்த ரீடேக்கா கொடுத்து பேசிக்கலாமே தவிர, தரையில வந்தா அதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து பேச முடியல. விட்டு தத்தப்பதான் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. 2026 அண்ணன் சீமானின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தான் வெல்லணும். அதுக்காக நீங்கள் நானும் வந்து வேலை பார்க்கணும். பார்த்துட்டு இருக்க நீங்க அத்தனை பேருமே வந்து சொல்லுங்க, படத்தை பார்த்தோமா, ரசிச்சோமா, அதோட முடிஞ்சு போச்சு. எப்ப புதுசுன்னு திருப்பி வராதிங்கப்பா. ஏற்கனவே அந்த பிள்ளைங்க வந்து நம்ம வயிற்று பிள்ளைங்க வந்து நம்மளோட வாழ்க்கை சிறக்கணும்னு வந்து நினைக்கிறாங்கப்பா. செருப்பா வந்து தேய்றாங்கப்பா. எப்படியும் இந்த வாட்டி வந்து அவனுக்கு வாக்கு செலுத்தணுமான்னு சொல்லி நீங்க வந்து வாக்கு கேளுங்க. நாம் தமிழர் கட்சி உறுதியா வெல்லணும். என் தம்பிகள்கிட்ட எப்பவும் சொல்றதான் இப்போது சொல்றேன், பதறாம இருங்க, அதே சமயம் சதறாம இருங்க. உறுதியா நம்ம வெல்வோம், நம்ம தான் வெல்வோம். நன்றி, வணக்கம்.